ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பன்னீர் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல பன்னீரை ஸ்கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போந்தான் பன்னீரில் மசாலாலாம் உள்ளே பிடிக்கும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பன்னீரை நம்ம இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீரை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் உப்பு, நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம், 2 கப் பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம். புதினா 1 கை அளவு போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய உள்ளியை நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உள்ளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 கை கொத்தமல்லி இலை, புதினா இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். வடித்து ஆற வச்சுருக்க சோறை இதில் சேர்த்துக்கலாம். சோறுக்கு மேலே 1 கை புதினா கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க உள்ளியை தூவிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உதிரி உதிரியாக பன்னீர் பிரியாணி ரெடி. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ்.